காவேரியுமே வீட்டு சாவியை கொடுக்கறதுக்காக இங்க விஜயோட வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவங்க வரும்போது அவங்க விஜயோட வாழ்ந்த ஞாபகங்கள்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க காவேரி உள்ள வந்து அடுத்த செகண்டே தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு காவேரி திரும்பி வந்துட்டா, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு எங்க பாட்டியுமே விஜய் எழுப்பி கூட்டிட்டு வராங்க. அதே நேரத்துல தாத்தாவுமே ஏமா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, சொல்லப்போனா உனக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல, விஜய் தான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நீ எதா இருந்தாலும் உரிமையா அவங்ககிட்ட பேசலாம்ல அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே இங்க காவேரி வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜயை பார்த்துட்டு தான் காவேரியுமே இந்த சாவி எடுத்து டேரக்டா தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க. தாத்தா நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம், இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்ப போறோம், அதுக்கு தான் சாவியை கொடுத்துட்டு போலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த சாவி எடுத்து தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த சாவியை வாங்கின உடனே தான் தாத்தாக்கே புரிய வருது, காவேரி கண்டிப்பா இங்க இருக்க போறது இல்ல, இந்த இடத்த விட்டு கிளம்ப போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்க விஜய வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜய் வாயால என்ன ஒரே ஒரு டைம் நீ இரு காவேரி, நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காவேரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயோட மைண்டுக்குள்ள இப்போ மட்டும் நம்ம காவேரி இருக்க சொன்னா கண்டிப்பா இருந்துருவா, ஆனா அவ எனக்காக அவளோட குடும்பத்தை மிஸ் பண்றதை நான் விரும்பல, அவ குடும்பத்தோட அவ இருக்கட்டு, கண்டிப்பா காவேரியை நான் விட மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் சரி நீ எனக்கு தான், பட் ஆனா இப்ப நீ இந்த முடிவு எடுத்தனா உன் குடும்பம் மொத்தமும் உனக்கு எதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே எதுவுமே பேசாம விட்டுறாங்க. காவேரியுமே விஜயை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க. ஆனா இந்த பக்கம் காவேரி எத்தனை டைம் பார்த்தாலும் விஜய் ரொம்பவே வந்து உருகி போய் பார்த்துட்டு இருக்காரே தவிர மற்றபடி வாயே திறந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாக்குமே எதுக்காக விஜய் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ராகினி தான் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அப்பா நல்ல வேலை, இவ வேற வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா மறுபடியும் எல்லாம் வேஸ்டா போயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பரவாயில்ல அவளே கிளம்பிட்டா, நல்ல முடிவு தான் அப்படின்ற மாதிரி இங்க ராகினியுமே உள்ள போயிடுறாங்க. ஆனா விஜயுமே இங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா காவேரி அவங்க தங்கி இருந்த வீட்டை பார்த்துட்டு இங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுமே இங்க விஜய்க்கு ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு விஜயை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்ப விஜயை பார்த்து, ஏன் விஜய் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவ மேல அன்பு இருக்கு அப்படின்னா அவளை இருக்க சொல்லலாம்ல, என் கூட வந்துரு காவேரி, இவன் உளுந்து அவ காலில் விழுந்து கதற வேண்டியதுனடா, எதுக்காக அன்பெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி எதுவுமே பேசாம அமைதியா நின்று அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே இருந்துகிட்டு, தாத்தா நான் என் மனசுல இருக்க விஷயத்த சொல்லி காவேரியை கண்டிப்பா நான் இங்க இருக்க வச்சிருவேன், ஆனா காவேரி கிட்ட இருந்து அவங்க குடும்பத்தை நான் பிரிக்கணும்னு நினைக்கல, அவங்க குடும்பத்தோட காவேரி இருக்கட்டு, அதுக்காக தான் தாத்தா நான் இப்படி பேசாம இருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே சொல்றாங்க. அப்பதான் தாத்தாக்குமே புரியுது விஜய் ரொம்பவே யோசிச்சுதான் இந்த விஷயத்துல முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க விஜயுமே, இங்க பாருங்க தாத்தா, என் மேல நம்பிக்கை இருந்தானே அந்த குடும்பம் என்ன ஒதுக்கி தள்ளிட்டு போச்சு, அவங்க முன்னாடி நான் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானவன் அப்படிங்கிற விஷயத்த நான் நிரூபிச்சு காவேரி அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வருவேன், அதுவும் அவங்க சம்மதத்தோட அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து விஜய் பயங்கரமா தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காரு. இப்ப தாத்தாவுமே, கண்டிப்பாப்பா இந்த மாதிரி நீ என்ன சொன்னியோ அதை செஞ்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து விஜய்க்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க நிவினும் குமரனும் சேர்ந்து இங்க காவேரி வீட்டுல இருக்க எல்லாரும் தங்கறதுக்காக அந்த வீடையுமே ஃபுல்லா வெள்ளையடிச்சு அந்த வீட்டுக்கு தேவையான அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்து இவங்க பக்காவா அங்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டு ஓனருமே, இங்க பாருங்கம்மா நீங்க கீழே குடி இருக்கீங்க, மேல வந்து வேற யாராவது வந்தாங்கன்னா நான் குடி வச்சிருப்பேன், சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருந்தா கூட சொல்லுங்க, மேல வீடு வந்து காலியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு ஓனருமே இந்த பக்கம் சாரதா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இங்க குமரனுமே, அத்தை இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த வீட்டுல இருப்போம், அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நம்ம மாறிக்கலாம், அதுக்கப்புறம் உங்க விருப்பம், நீங்க கொடைக்கானல் போகணும்னு ஆசைப்பட்டா கூட நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க சாரதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னன்னா சாரதாவுமே, அதான் நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்களா மாப்பிள்ள, எப்படினாலும் இந்த ஊர்ல தான் இருக்கணும்ட்டு, அப்புறம் எதுக்காக நான் உங்க பேச்சு மீறணும், இனிமேல் அங்க போய் நான் என்ன பண்ண போறேன், இங்கே இருந்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க நிவினுக்குமே விஜய் கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, நிவின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. இங்க விஜயோட வாய்ஸை கேட்ட நிவினுமே விஜய் ரொம்பவே நொந்து போயிருக்காரு. சொல்லப்போனா இந்த தப்புக்கு நானும் தான் காரணம், கண்டிப்பா எப்படியாவது காவேரியும் விஜயும் ஒன்று சேர்க்கணும், அதான் நம்மளோட எண்ணம் அப்படின்ற மாதிரி, சரி நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்ட்டு இங்க நிவினுமே டைரக்டா இங்க விஜயை பார்க்கறதுக்காக அவரை தேடி வர்றாரு ஆஃபீஸ்க்கு. இப்போ விஜயுமே நிவினை பார்த்து, இங்க பாரு நிவின், உனக்கு நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன், எப்படியாவது காவேரி என் கூட வந்து சேரணும், ஏன்னா காவேரி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கான முக்கியமான காரணம் நீ தான், நான் காவேரியை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இல்லாம கண்டிப்பா அவளால் இருக்க முடியாது, அவ இல்லாம என்னால இருக்க முடியாது, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட கடமை, ஏன்னா உன் லைஃப்ல நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்து உன்னையும் இங்க யமுனாவையும் ஒன்று சேர்த்து வச்சேன், அதே மாதிரி இப்ப நீ என்னையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நிவின் கிட்ட இங்க விஜயுமே ஐடியா கேட்கிறாரு. இது கேட்டோன்னு நிவினுமே யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாருங்க விஜய், என் மேலையும் தப்பு இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, சொல்லப்போனா இங்க யமுனா பண்ண வேலையினால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாயிடுச்சு, நான் காவேரி கிட்டையும் பேசினேன், பட் ஆனால் அவள் ரொம்பவே வந்து இடிஞ்சு போயிருக்கா, சொல்லப்போனா நீங்க அவளை விட்டு பிரிஞ்சதை அவளால் தாங்க முடியல, அதனால அவள் ரொம்பவே வந்து வேதனையில் இருக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் என் காவேரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு எண்ணம், கண்டிப்பா உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை, ஆனா முதல்ல நம்ம குமரன்ட்ட பேசணும், குமரன் நினைச்சா மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு விஜயுமே, சரி ஓகே நான் குமரன் கூட பேசணும், எனக்காக குமரனை எப்படியாவது கால் பண்ணி இங்க வர வைங்க அப்படின்ற மாதிரி நிவின்ட்ட சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க குமரனுக்கு கால் பண்ணி நிவினுமே
எனக்காக ஒரு நிமிஷம் விஜயோட ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா அப்படின்ற மாதிரி குமரன்ட்ட கேட்குறாங்க நிவினுமே. ஆனால் குமரன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு நிவின், நான் உன் மேலே நல்ல மரியாதை வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது. அவன் பண்ண விஷயத்துல இருந்து எனக்கு ரொம்பவே அவன் மேலே கடுப்பாயிடுச்சு. இதுக்கு மேலே அவனெல்லாம் மதிக்கிற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி குமரனுமே இங்கே விஜய் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நிவின்மே, இங்கே பாருங்க பிரதர், நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு டைம் வாங்க, காவிரியோட வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிவினுமே இங்கே கன்வின்ஸ் பண்ணி குமரனை மறுபடியும் விஜயோட ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாங்க. அங்கே விஜயோட ஆஃபீஸ்க்கு வந்த குமரனுமே ரொம்பவே டென்ஷனோட விஜயை பார்த்து முறைச்சிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க பிரதர், நான் உங்களை தள்ளி விட்டதோ உங்களை அடிச்சதோ உங்களை திட்டினதோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அக்ரிமெண்ட் போட்டது என்னோட முட்டாள்தான் தான். ஏன்னா அப்போ நான் வெண்ணிலா என் மனசில் இருந்தப்போ வேற எந்த பொண்ணையும் என்னால் யோசிக்க முடியல. ஆனால் என்னைக்கு காவேரி என் லைஃப்குள்ளே வந்தாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என் லைஃப்பில் காவேரி மட்டும்தான்ட்டு. வெண்ணிலாவை திரும்பி காவேரியை தான் கூட்டிகிட்டு வந்தா. அப்போ கூட நான் சொன்னேன், இல்லைம்மா வேண்டாம், நம்ம வெளியில் தங்க வச்சுக்கலாம்னு சொன்னப்போ காவேரி தான் சொன்னா அவங்கள உடம்பு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை இங்கேருந்து அனுப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னா. அதுக்காக தான் வெண்ணிலாவை இந்த வீட்டில் வச்சிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு விதமான வெண்ணிலா மேலே எனக்கு எந்த ஈர்ப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜயுமே ரொம்பவே அக்யூரேட்டாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காவேரியை என் கூட சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் காவேரியை சேர்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா என் மனசில் காவேரி என் கூட இருக்கணுங்கிறது மட்டும்தான் தோணுது, வேற எதை பற்றி நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி இங்கே விஜயுமே ரொம்பவே ஆணித்தனமாக காவேரி மேல இருக்க லவ்வை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கிற குமரனுமே, என்னை மன்னிச்சிருங்க பிரதர், நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். சொல்லப்போனால் நீங்கள் இங்கே என்னோட விஷயத்தை பயன்படுத்தி காவேரியை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். ஏன்னா நான் தொலைச்ச பணத்துக்காக காவேரியை கடைசியில் உங்ககிட்ட அடமானம் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ காவேரியோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பாயிண்ட்ல எனக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அதனால தான் அவங்க மேலே கை வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி குமரனும் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதே நேரத்தில் விஜயுமே, இங்கே பாருங்க குமரன், நான் காவேரியை விட்டு பிரியணும்னு யோசிக்கவே கிடையாது. இங்கே யமுனா பண்ண அவசரத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனது. நான் காவேரியை என் கூட இருக்கணும்னு தான் நினச்சேன். அதே நேரம் அன்னைக்கு காவேரி பேக்கோட வெளியில் கிளம்பி வரும்போது நான் வந்து கொடைக்கானல் டூர் போகிறதுக்காக தான் இங்கே காவேரியை சும்மா ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ முதல்ல துணிமணியெல்லாம் பேக் பண்ணி வை, இன்னையோட ஒன் இயர் முடியுது, நம்ம வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவகிட்ட சும்மா வந்து சஸ்பென்ஸாக வச்சு சொல்லி வச்சேன். ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பேக் பண்ண சொல்கிறாங்கன்னு நினச்சி எல்லாத்தையுமே ராங்காக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயமே தான் சைடு இருக்கிற எல்லா தப்பையுமே ஓப்பனாக குமரன்ட்டே நிவின்ட்டே சொல்கிறாங்க. அதே நேரம் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, என் கூட காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் 2 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் இப்போ எப்படி காவேரியை போய் அடையிறது? சொல்லப்போனால் காவேரி என் கூட வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே குமரன்ட்ட கேட்குறாங்க. அப்போ குமரனுமே, இங்கே பாருங்க பிரதர், இப்போ எங்கள் அத்தை பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பண்ண துரோகத்தை அவங்க தாங்க முடியாமல் இருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இங்கே காவேரியை பற்றி பேசினதை விட உங்களை பற்றியும் நீங்கள் பண்ணுற உதவியை பற்றி தான் இங்கே எப்போவுமே எங்கள் அத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நீங்கள் கடைசியாக பண்ண விஷயங்கள் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதுவும் அவங்க பொண்ணை பயன்படுத்திக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே வந்து மனவலியை கொடுத்துருச்சு. அதனால இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப அவசரப்பட முடியாது. நீங்கள் பொறுமையாக தான் வந்து இதை டீல் பண்ணி ஆக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இப்போ குடி போயிருக்கோம் வீடு பாருங்கள், அந்த வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு ரூம் ஒன்று காலி இருக்குது. நீங்கள் எப்படியாவது அந்த ரூமுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஏன்னா எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இங்கே எங்கள் அத்தையோட மனசையும் நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே குமரன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சொல்லப்போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே காவேரியை எம்டி ஆக்கிறதுக்காக என்னோட ஷேர்ஸ் எல்லாம் அவள் பேரில் மாற்றி வச்சிருந்த ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? உங்ககிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்கிறாங்க. அப்போ குமரனும், ஆமாம் விஜய் சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க என்னாச்சு அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் பாதி சைனில் நிற்குது. இப்போ எப்படியாவது நான் காவேரியை இங்கே ஆஃபீஸ்க்கு வர வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு எம்ப்ளாயா இங்கே ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கா. அதனால அந்த விஷயத்தை பயன்படுத்தி அவள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் போட்டு அவளை மறுபடியுமே வந்து இந்த லீவ் பீரியட், அதாவது இந்த கடைசி ஒர்க்கிங் பீரியட் வரைக்கும் 3 மாதம் ஒர்க் பண்ணுற மாதிரி அவளை ஆஃபீஸ்க்கு வர வைக்க போகிறேன். அங்கே வந்ததுக்கப்புறம் காவேரியை என்னோட ஆஃபீஸோட எம்டி ஆக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க நிவீனுக்குமே இன்னொரு பக்கம் குமரனுக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்போனா இந்த அளவுக்கு விஜய் வந்து காவேரியை விரும்பியிருக்காரு. அதுக்காக தான் சொத்துல பாதியை இங்கே காவேரி பேருக்கு எழுதி வைக்கிற அளவுக்கு அவர் வந்து தயாராகிருக்காரு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி இங்கே குமரனும் நிவீனும் சேர்ந்து இங்கே விஜய் ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய், தேங்க்யூ பிரதர், எப்படியாவது காவேரியை மட்டும் எங்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயமே அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே விஜயுமே வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே ஆஃபீஸில் இருக்க ஆள் மூலமாக டேரெக்டாக இங்கே காவேரியோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அப்போ அந்த லெட்டர் வாங்கின நர்மதாவுமே அதை வாங்கிட்டு போய் இந்த பக்கம் வந்து காவேரிட்ட கொடுக்குறாங்க. காவேரியுமே அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்கிறப்ப தான் பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க விஜயோட கம்பெனியில் ஏற்கனவே ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணதுனால அவங்க சொல்லாமல் நின்றுட்டாங்க. அதனால அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 மாதம் கம்பல்சரி வந்து ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்க மேலே கேஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயோட கம்பெனிலேருந்து மிரட்டல் லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டருக்கு கீழே இங்கே விஜய் தான் சைனே பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் காவேரி ரொம்பவே கடுப்பாக்குறாங்க. அப்போ அந்த விஷயத்தை பற்றி எங்கள் வீட்லையுமே நர்மதா வந்து சொல்கிறாங்க எல்லார்ட்டையுமே. இது கேட்டோன்னே இங்கே சாரதாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த ஆள் மறுபடியும் காவேரியை அவங்க கிட்ட வர வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த விஷயத்தில் காவேரியை வெளியில் நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சாரதாவுமே. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்க நம்ம மேலே கேஸ் போட்டாங்கன்னா நம்ம போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைய முடியாதுமா. ஏன்னா காவேரி
செய்யாத தப்புக்கு தேவையில்லாம எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? 3 மாசம் தானே ஒர்க்கிங் பீரியட். அது மட்டும் இல்லாம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போறா. அவ ஒரு வேலைக்காரி மாதிரி அவ பாட்டில் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு அவ பாட்டில் வீட்டுக்கு வந்துருவா. 3 மாசம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் லீகலாக எந்த ஆக்ஷன் அவங்களால எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் காவேரி ஃப்ரீ ஆயிடுவா அப்படின்ற மாதிரி இங்க கங்காவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் குமரனும் வந்துட்டு, ஆமா அத்தை, இந்த மாதிரி கங்கா சொல்றது சரிதான். எதுக்காக அந்த ஆளுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம கிட்ட எங்க போனாலுமே கேஸு போலீஸ் அது இதுன்னு நம்ம தான் அலைஞ்சிட்டு இருக்கணும் அத்தை. இந்த விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ப்பா முடிவெடுக்கணும். ஏன்னா காவேரி மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காவேரியுமே இங்க விஜய் வேண்டான்னு சொல்லி முடிவுல தான் இருக்காங்க. அதனால இதுல நம்ம பயப்பட தேவையில்ல. எப்படியாவது இந்த விஷயத்துல நம்ம காவேரியை வெளியில கொண்டு வரதுக்கு தான் யோசிக்கணும்னு சொல்லி இங்க குமரனும் கங்காவும் சேர்ந்து காவேரியை விஜய் கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்களுமே ஒரு நல்ல வழியை போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இப்படி இவங்க எல்லாம் பேசுறது விஷயங்களை கேட்டுட்டு இன்னொரு பக்கம் சாரதாவுமே கொஞ்சம் இந்த விஷயத்துல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க எல்லாம் சொல்றதுக்காகவே நம்ம காவேரியை அனுப்பி வச்சிடணும்னு சொல்லி அவங்களுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இது எதிர்க்கிற சக்தி வேற யாருக்கும் கிடையாது. சம்பந்தம் இல்லாம கேஸ் போலீஸ்ன்னு போனாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை, நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க வேற வழி இல்லாம சாரதாவுமே, சரி காவேரி, நீ இந்த 3 மாசம் போய் முதல்ல அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு உன் மேல எந்த இஷ்யூ இல்லாம நீ அந்த இடத்த விட்டு வெளியில வா, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு இவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா காவேரி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட ஆள் மனசுலயுமே இங்க விஜயை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சொல்லப்போனா அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவரை நேசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க இருக்காங்க. அதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க.